மறித்துயிர்த்தெழுந்த சிலுவையும் புனித சின்னம் கல்வாரியில் முளைத்து கதகம் வரை தொலைத்து எல்லாத்துக்கு இகபரத்தை இணைத்து கல்வாரியில் தொலைத்து ககனம் வரை தொலைத்து எல்லாத்திற்கும் நினைத்து இகபரத்தை இணைத்து இல்லாரை செல்வராக்கும் பொல்லோரை நல்லோராக்கும் இல்லாரை செல்வராக்கும் பொல்லோரை நல்லோராக்கும் நல்லாயன் இயேசு சுவாமி தோளில் சுமந்து சென்ற சிலுவையோ புனித சின்னம் அழகை சிரமுடைக்க அகந்தை நினைவழிக்க பழமையலகற்ற பவக்கடலை கடக்க உலகில் உயிர்கள் ஓங்க உன்னத வாழ்வு பெற உலகில் உயிர்கள் ஓங்க உன்னத வாழ்வு பெற பல குல மனிதரும் பகைத்து பின் போற்றுகின்ற சிலுவையோ புனித சின்னம் யூதக்கிடரலான இயேசுநாதர் சிலுவை தேக்க ஞானியக்கு பைத்தியம் அச்சிலுவை அன்ப கடை கிளமும் தேவ பலனும் சிலுவை அன்ப கடை கிளமும் தேவ பலனும் சிலுவை தன்னை உணர்ந்தவத்தம் தனி பெருமை சிலுவை சிலுவையோ புனித சின்னம் ஜகத்தில் ரட்சகரேசு மறித்துயிர்த்தெழுந்த சிலுவையோ புனித சின்னம். சிலுவை ஒரு அவமான சின்னமாக இருந்தது. ஆரம்ப காலங்களில் யூதர்கள் கொலை செய்தவங்களை, களவாண்டவங்களை, தப்பு செஞ்சவங்களை சிலுவையில் அடிப்பாங்க. அந்த சிலுவை அவமான சின்னமாக இருந்தது. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அடிப்பட்ட உடனே அவர் நமக்காக அந்த சிலுவையில் அவர் அடிப்பட்ட பிறகு அது ஒரு புனித சின்னமாக மாறிவிட்டது, வெற்றியின் சின்னமாக மாறிவிட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிஞ்சோடனே சாத்தான் நான் ஜெயிச்சுட்டேன், நான் அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டேன், இனிமே அவர் அவ்வளோதான் அப்படின்னு நினைப்பான். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு தான் சார் புது நாளை நமக்காக உருவாக்குகிறார். அதான் புனித வெள்ளி, பெரிய வெள்ளி, நல்ல வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளி நமக்கு ஒரு நல்ல வெள்ளி, ஒரு புனிதமான வெள்ளி. நம்முடைய பாவத்துக்காக இந்த உலகத்துல மரித்த உயிர்த்த இயேசு கிறிஸ்து நமக்காக உண்டு பண்ணின அந்த நாள்ல நாம் சந்தோஷப்பட்டு என்ன செய்யணும், களி கூற வேண்டும். ஆனா ஒன்றே ஒன்று, நம்முடைய பாவங்களை நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டும், துக்கப்பட வேண்டும். அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், எனக்காக நீங்க அழ வேண்டாம். நாம் எதுக்காக அழணும், நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய ஆண்டவர் அறியாத ஆத்துமாக்களுக்காக நம்ம நாளை என்ன செய்யணும், அழ வேண்டும். அவர் பாருங்க லூக்கா 23:34 தான் முதல் வசனத்தை 7 வசனங்கள் பேசுறாரு. அந்த 7 வசனங்களும் சிலுவையில் உதித்த 7 பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முதலாவது மன்னிப்பு, முதல் வசனம். 2வது ரட்சிப்பு, 3வது பராமரிப்பு, 4வது தவிப்பு, 5வது 4வது அங்கலாய்ப்பு, 5வது தவிப்பு, தாகமாக இருக்கிறேன் அப்படின்பாரு, 6வது முடிப்பு, 7வது ஒப்படைப்பு. 7 பூக்களை ஆண்டவர் சிலுவையில் உதித்தார் அப்படின்னு சொல்லி வேத சாஸ்திரிகள் சொல்லுவாங்க. அதனால கூட லூக்கா 23:34 முதல் வசனம் மன்னிப்பு என்ற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போறோம். மன்னிப்பு லூக்கா 23:34 வாசிக்கலாமா? இப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று மன்னிப்பு கேட்கிறார். யாருக்காக? சுற்றி நின்றவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறார். நமக்காகத்தான் அவர் மன்னிப்பு கேட்கிறார். அறியாம செய்யறாங்களே, இன்னைக்கு அப்படித்தான் நம்ம என்ன செய்யறோம், நிறைய காரியங்களை அறியாமல் செய்கிறோம். நமக்காக அவர் சிலுவையில் அன்னைக்கே பரிந்து பேசி ஒரு ஜபத்தை எடுத்துட்டார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நம்மை மன்னிக்க சொல்லி பிதாவிடத்துல நிசரம் வேண்டுகிறார். அவர் பாருங்க, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பாடுபட்டிருக்காரு, அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த துன்ப நேரத்துல கூட அவர் என்ன செய்றார், பொறுமையோடு என்ன இருந்து இந்த வார்த்தையை சொல்றார். இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நமக்கு நிறைய துன்ப நேரம் வரும்போது பொறுமை இழந்து என்ன செய்யக்கூடாது, வீணான வார்த்தைகளை
பேசக்கூடாது. பொறுமையாக நாம் என்ன செய்யணும், நமக்காகப்பட்ட இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அவருடைய பாடுகளை நினைத்துக் கொள்ளணும். அவருடைய பாடுகளோட நம்ம மேல என்ன செய்யல, படலை. யோபு பட்ட பாடுகளோட நம்ம மேலான பாடுகள் படலை. அதனால் நம்ம பொறுமையோடு என்ன செய்யணும், பாடுகளை சகிக்க வேண்டும். முறுமுறுக்க கூடாது. அந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய பிரச்சனை நேரத்தில் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். கஷ்ட நேரத்தில் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அதான் நமக்கு முன்மாதிரியாக வச்சுட்டு போயிருக்கிறார். நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு என்ன செய்கிறார், அதனால உணர்த்துகிறார். மார்க்கில் 15, 29, 32 வரைக்கும் நிறைய பாடுகள் படுதாங்க. அவரை துப்புறாங்க, கண்ணத்துல அடிக்காங்க, மண்டையில குட்டுறாங்க, முதுகுல அடிக்காங்க, கண்ணை கட்டிக்கிட்டு உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஞானதிஷ்டிக்காரன் தான் சொல்லு அப்படிம்பாங்க. ஒழுக்கிற இடத்த சூட்டுவாங்க. எவ்வளவோ பாடுகளை படுத்துவாங்க. அவ்வளவு பாடுகளையும் சகித்தவர் இந்த வார்த்தையை எப்படி சொல்ல முடிந்தது? மன்னிப்பு, மன்னிங்க. அவர் மன்னித்ததை செய்து காட்டினார். நம்மையும் அப்படிதான் சிலர் சொல்றாரு. ஒவ்வொரு காரியத்திலும் நாமும் மன்னிக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். நமக்கு எதிராக வருகிறவர்கள், நமக்கு எதிராக பேசுகிறவர்களை மன்னிக்கிறதுக்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். அது கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த சாட்சி, அவருடைய மாதிரியை நாம் பின்பற்றி நாம் என்ன செய்யணும், மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு. மத்தேயு 5:49. 5:49, 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதை நம்ம செய்ய முடியுதா? இது செய்ய முடிந்தால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. இல்லைன்னா அவர் ஒவ்வொரு வருடமும் நமக்காக சிலுவையில் பட்ட அந்த பாடுகளை திரும்பி திரும்பி பட்டுட்டு தான் இருக்கிறாரு. நாம் இதனால் அதை நினைவு கூற வேண்டும். நமக்காக அவர் எல்லா பாடுகளையும் பட்டு முடிச்சிட்டார். நாம் இனிமே பட வேண்டியது ஒன்றுமே இல்லை. நமக்காக, எனக்காக, உங்களுக்காக அவர் பட்ட பாடுகளை நாம் நினைத்து அவர் சொன்ன வசனங்களை நாம் கை கொள்ளுவதுதான் அவருக்கு செய்கிற பெரிய உபகாரம். அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே சொன்னார்களா? அந்த வார்த்தை நமக்காக சொல்லியிருக்கிறாரு. நாம் இந்த நாளில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாமும் மன்னிக்கிறவர்களா இருக்க வேண்டும். மற்றவர்களை நம்ம குடும்பங்கள்ல மன்னிக்கிறோமா? பக்கத்து வீட்டுக்காரங்களை மன்னிக்கிறோமா? எத்தனை நாள் அவங்க ஒரு வார்த்தை பேசணும், நம்ம 5 வார்த்தை பேசக்கூடாது. நாம் பொறுமையோடு மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மன்னிப்பின் சிந்தையை நமக்கு அவர் கற்றுக் கொடுத்து கொண்டு போயிருக்கிறார். அதான் சொல்றார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிற ஜெபம் பண்ணுங்கள். இது அவர் சிலுவையில இதை என்ன செய்தார், செய்து காட்டினார். நம்மையும் செய்ய சொல்லுகிறார். நாளில் நான் ஒவ்வொரு வருடமும் இந்த வசனங்களை தியானிக்கிறோம். இந்த நாளில் கூட கிட்ட நம்மை இந்த வசனங்களை தியானிக்கும்படியாக வைத்தார். நம்ம நன்றி செலுத்துவோம். அவர் மன்னித்தார், நாம் என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும். அவர் மன்னித்தது போல நாமும் மன்னிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மன்னிப்பின் சிந்தை நமக்குள் இருக்கிறதா? மன்னிக்கிற முடியுதா? நம்மளால யோசித்து பார்ப்போம். நமது நாளில் ஒவ்வொரு வருடமும் நாம் கடை பெரிய வெள்ளி, புனித வெள்ளின்னு ஆராதிக்கிறோமே. நாம் மன்னிக்கிறோமா மற்றவங்களை? நம்மளோட இருதயத்தை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆராய்ந்து பாருங்க. நாளில் உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஒன்றும் செய்யலாம். நீ எனக்காக என்னுடைய வார்த்தைகளை பின்பற்றி கீழ்ப்படிந்து நடந்தாலே அது உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றாரு. நாம் அந்த வார்த்தைகளுக்கு நம்மை செவி கொடுத்து இந்த வார்த்தையின்படி அவர் சொன்ன அன்பின் மாதிரியை, மன்னிப்பின் மாதிரியை நம்முடைய வாழ்க்கையில நாமும் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் கர்த்தருக்கு நாம் செய்கிற கடமை. இதனால ஜெபிப்போம். அப்பா, அவங்க நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த 1வது வசனத்தின் மூலமாக எங்களோடு நீங்க பேசுனீங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி எங்கள் மேல ஆண்டவரை பரிதபிக்கிற ஆண்டவரா இருக்கீங்க. நாங்க என்ன செய்யறோம்னு எங்களுக்கே தெரியாம செய்கிற எல்லா குற்றங்களுக்காகவும் நீங்க மன்னிப்பு கேட்டீங்க பிதாவின் இடத்துல. நாங்களும் உண்மை போல வாழ்ந்து காட்டணும், மன்னிப்பின் மாதிரியை பின்பற்றணும், மற்றவங்களை மன்னிக்கணும், மற்றவங்களுக்காக நாங்க என்ன செய்யணும், அவங்களோட ஐக்கியமா இருப்பதற்கு அவங்களுடைய குற்றங்களை பெரிதுபடுத்தாம நாங்கள் மன்னிக்கணும் என்று சொல்லி உண்மை சிலுவையில்
அறைந்து உண்மை பாடுபடுத்தின ஒவ்வொருவருக்காக நீங்கள் எப்படி மன்னிச்சீங்களோ அதே போல நாங்களும் எங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும் எங்கள் சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாகவும் எங்களை மாற்றுங்க. ஒவ்வொரு புனிதர்களையும் நாங்கள் ஆராய்ந்து நிதானிக்கிற இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. இந்த கர்மடைய பகுதியை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. கர்மடைகளுடைய நாம மகிமைப்படணும். திருக்கூட்டமான மக்களுடைய பரலோராஜ்யத்துக்கு பங்காக மாறணும். அதான் எங்களுடைய வாஞ்சியப்பா. எனக்கு செய்யுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எப்படி செய்ய போறீங்க? வரக்கூடிய நாட்கள்ல இந்த பகுதியில் ஒரு ஆலயத்தை எழுப்பி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்க மன்னித்தீங்க, அதே போல நாங்களும் மன்னித்து ஆண்டவரே உடைய மன்னிப்பின் மாதிரியை பின்பற்றி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு திரும்ப செய்யுங்க. எல்லா துதி கண்ண மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. பரத்தை இணைத்து கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தொலைத்து எல்லாத்திற்கும் கிடைத்து பரத்தை இணைத்து இல்லாரை செல்வராக்கும் வல்லோரை நல்லோராக்கும் இல்லாரை செல்வராக்கும் வல்லோரை நல்லோராக்கும் நல்லாயன் இயேசு சுவாமி தோளில் சுமந்து சென்ற சிலுவையோ புனித சின்னம் அலையை சீரமுடைக்க அகந்தை நினைவழிக்க பலமயல்கள் அகற்ற பவை கடலை கடக்க அலையை சீரமுடைக்க அகந்தை நினைவழிக்க பலமயல்கள் அகற்ற பவை கடலை கடக்க உலகில் உயிர்கள் வாங்க உன்னத வாழ்வு பெற உலகில் உயிர்கள் வாங்க உன்னத வாழ்வு பெற பலகுல மனிதரும் பரிசு பெண் போற்றுகின்ற சிலுவையோ புனித சின்னம் யூதத்திடலான இயேசுநாதர் சிலுவை லேகஞானியத்து பைத்தியமாம் சிலுவை யூதத்திடலான இயேசுநாதர் சிலுவை லேகஞானியத்து பைத்தியமாம் சிலுவை அன்பர் காடை கிளம்பும் தேவனும் சிலுவை அன்பர் காடை கிளம்பும் தேவனும் சிலுவை தன்னை உணர்ந்தவர் தம் தனிப்பெருமை சிலுவை சிலுவையோ புனித சின்னம் ஜகத்தில் ரட்சகர் இயேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோ புனித சின்னம். அப்பாவை நன்றியோடு இருக்கிறோம். 5 வசனங்களை தியானிக்கிறோம். இந்த 6வது வசனத்திலும் எங்களோடு பேசக்கூடிய காரியத்தை அப்பா நீங்க வழிபடுத்துகின்ற நாம கொடுக்கிறேன். தேவனுடைய கிருபையினால இந்த 6வது வசனத்தை பேசுறதுக்கு தேவனுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். யோகா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியில் கொடுத்தார். முடிந்தது நாள்ல அவர் கொடுத்த அந்த
வார்த்தை வந்து 6வது வார்த்தையாக பேசியது முடிந்தது. எதை முடித்தார்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். கர்த்தர் தேவன், பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த எல்லா பொறுப்புகளையும் அவர் நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது வந்து முடிந்தது என்று சொன்னது ஒரு இதோட முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து ஒரு வெற்றியின் வார்த்தை, வாய்ஸ் ஆஃப் விக்டரி. அதாவது முடிந்தது என்று சொல்லி பெருமையோடு சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டேன், நான் எனக்கு கொடுத்த பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றி முடித்துவிட்டேன் என்று சொல்லி வெற்றியோடு இந்த வார்த்தை சொல்றாரு. நமக்கு இந்த உலகத்துல நிறைய பொறுப்புகள் உண்டு. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றி நாமும் முடிக்கக்கூடிய ஒரு காலங்கள் உண்டு. தேவ சித்தத்தை நிறைவேற்றும் காலங்கள் உண்டு. உலக பிரகாரமான பொறுப்புகள், ஊழியத்துக்கான பொறுப்புகள், இது எல்லாத்தையும் நாமும் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய காலம். தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கணும். அவர் எப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார்? அதோட ரட்சிப்பின் பணியையும் செய்து முடித்தார். ரட்சிப்பின் பணினா பிதாவானவர் அவருக்கு கொடுத்த பெரிய பொறுப்பு, அந்த ரட்சிப்பின் படிதான். அவர் இந்த உலகத்துல வந்து வாழ்ந்ததே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றிதான். யோவான் 17 அதிகாரத்துல பார்த்தோன்னா முழுவதும் சொல்லுவாரு, நான் என்னுடைய பிதாவுக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டாக முடிச்சுட்டேன். சில 17 அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய பொறுப்புகளை நிறைவேற்றி முடித்ததுதான் பேசுவாரு. அவர் எதெல்லாம் நிறைவேற்றி முடித்தார் அப்படின்னா, நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் சுமந்து தீர்த்து முடித்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க இன்னொரு பலி வேண்டியதில்லை. காளை வெள்ளாட்டுக்கடா என்ற மிருகங்களுடைய ரத்தம் நமக்காக பலியிடப்பட வேண்டியதில்லை. அவருடைய ரத்தம் நமக்காக பலியிடப்பட்டு முடிச்சாச்சு. 1 பேருக்கு 2:24 அவர் சொல்றாரு. 1 பேருக்கு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம வந்து பாவத்துக்கு செத்து நம்முடைய பாவத்துக்கு நாம் தான் சாகணும். ஆனா அவர் வந்து உனக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன், நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். நாம் பாவம் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அவர் தாமே நம்ம தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து முடித்தார். சுமந்து முடிச்சாரு. நமக்காக இனிமே அவர் சுமக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டாரு நம்முடைய பாவங்களுக்காக. இதுவரைக்கும் உலகத்தார் எல்லாருடைய இதுவரைக்கும் பிறந்த ஒவ்வொருடைய பாவத்துக்காகவும் இனிமேல் பிறக்க போகிற ஒவ்வொரு மனிதன் செய்ய போகிற பாவத்துக்காகவும் அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாரு. யாருமே அதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் விடுதலை. பாவம் மன்னிப்பிலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை, பாவம் மன்னிப்பு கிடைக்கும். விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அது எப்படி அவர் இறந்தது நமக்கு எப்படி பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தா அது ஒரு நாள் மன்னிக்கப்பட முடியாது. நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்து அதை சுமந்து செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கணும். இவர் கலாத்தியர் 1:4 சொல்லப்படுது. கலாத்தியர் 1:4 அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இது அதேதான் சொல்றாங்க. நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் விடுவிக்கும்படிக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சித்தம் அவர் உலகத்திலிருந்து பரவணும், நமக்காக ஜீவனை விடணும், எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கணும். இது வந்து தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்தை நிறைவேற்றவே அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு, அதை செய்து முடித்தார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அதனால அவர் செய்து முடித்து விட்டால் நாம் இனிமே சுமக்க தேவையில்லை. நம்முடைய பாவங்களை சுமக்க தேவையில்லை, நம்முடைய வியாதிகளை சுமக்க தேவையில்லை. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள் எல்லாத்துக்காகவும் ஒரே வழியாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்ததுனால நாம் வந்து சுமந்துக்கிட்டு இருக்க வேண்டாம். வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாற்றி தருவேன் சொன்னாங்க. அப்போ நம்முடைய பாவங்களுக்காக அவர் எல்லாத்தையும் சுமந்துட்டாரு, தீர்த்துட்டாரு. நம்ம இன்னும் கவலையோடு நம்ம என்ன செய்யணும், அழகிட்டு இருக்க வேண்டாம். அவருக்கு நம்முடைய பிரச்சனைகள், பாவங்கள் எல்லாருக்கும் ஒப்பு கொடுக்கணும். அவருக்கு தன்னுடைய சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்ததை விசுவாசிக்கணும். அப்போதான் நாம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும், பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும், பொல்லாத காரியங்களிலிருந்து விடுதலை பெற முடியும், கவலைகளிலிருந்து விடுதலை பெற முடியும். நமக்காக எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டார்.
தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சகல அக்கிரமங்களும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வேலைக்குள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் எல்லாவற்றையும் நமக்காக ஒப்பு கொடுத்து செய்து முடித்தார். இந்த காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்ய நாம் யோசித்துக்கொள்ள வேண்டும். எனக்காக அவர் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப்படுகிற உன்னதமான தேவனாகிய கர்த்தரை துதிப்பேன் சொல்லி எனக்காக அவர் செய்து முடித்ததை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். படிக்கிற பிள்ளைங்க எனக்காக அவர் செய்தார், எல்லாவற்றையும் முடித்து விட்டார், படித்து முடித்து விட்டார், எனக்காக அவர் செய்து முடித்து விட்டார். இந்த பரீட்சையில் நான் நல்ல மார்க் மதிப்பெண் வாங்க போறேன், விசுவாசம் அளிக்கிறது. எப்பவும் என்ன செய்யக்கூடாது, ஐயோ 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 முடியலையே முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்காக எல்லாமே அவர் செய்து முடித்தார். அந்த முடித்தார்ங்கிற வார்த்தையை விசுவாசத்தோடு நாம் என்ன செய்யணும், முடிந்தது அப்படின்னு சொல்லி சிலுவையில் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன்னு சொன்ன வார்த்தையை நாம் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். மத்தேயு 8:17 சொல்லி கொடுத்து மத்தேயு 8:17 நோய்கள் பிளவிகள் எல்லாமே நமக்காக செய்து முடிச்சுட்டாரு. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், பாவத்தை மட்டும்தான் நமக்காக எடுத்துக்கொண்டாரு. இல்லை, நம்ம நோய்கள் பலவீனங்கள் எல்லாமே அவர் சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். அதை நாம் விசுவாசிக்கும் போது அந்த பலவீனத்தை விட்டு அந்த நோய்களிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும், விடுதலை கிடைக்குது. ஏசாயா 53:4 பார்த்தோம்னா, ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து முடித்து விட்டார். சுமந்தார்னா சுமந்து முடித்து விட்டார். நமக்காக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து எல்லாவற்றையும் முடித்து விட்டார். நம்ம ஒரு காரியத்துக்காக எதுக்காக போனோம்னா, எனக்காக கத்திருந்த காரியத்தை செய்து முடித்து விட்டார் அப்படின்னு விசுவாசத்தோடு போகும்போது அவங்க முடிச்சுக்கிறாங்க. பயந்துகிட்டே போனோம்னா அது முடியாது. அந்த காரியங்கள் நிறைய என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் தான். எந்த இடத்துக்கு போனாலும் விழுப்புரத்தில் கூட ப்ரொமோஷனில் போகும்போது யாருமே தெரியாது. ஆனால் எனக்காக முன்னால் போய் தூதுகளை அனுப்பி ஆண்டவர் காரியங்களை நேர்த்தியாக நடத்தி வச்சார். வீடு கிடைக்குது, ஆஃபீஸில் உள்ள காரியங்கள், ஸ்கூலில் உள்ள காரியங்கள், சபை, எந்த சபைக்கு போகணும் எல்லாம் உள்ளுக்குட்டியே திட்டம் பண்ணி வச்சுருக்கேன். நான் எதுக்காகவும் நான் தேடவும் இல்லை, அலையவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை, எல்லாமே திட்டமாக செய்து கொடுத்தாரு. முதல் நாள் போயிருந்தோம், ஸ்கூலில் சைன் போட்டுட்டு வெளியில் வந்து எங்கே தங்க இவருக்கு வீடு ஆனவர் ஆயத்தம் பண்ணி வச்சாரு. அதை சார் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு தந்தார். அவங்ககிட்ட யாருமே தெரியாது, முதல்ல போகிறோம். இதெல்லாம் நமக்காக அவர் எல்லாவற்றையும் முன்கூட்டியே செய்து முடித்து விட்டார். நாம் வந்து விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாதவங்க தான் நம்ம நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நம்ம போகும்போது எந்த ஒரு காரியத்துக்கும் ஜபத்தோட அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போகிறேன், இதை எனக்காக ஆண்டவர் உடனடியே செய்து முடிச்சிட்டாரு அப்படின்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். எந்த ஒரு காரியமானாலும் சரி, சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதன்படியே அவர் நம்ம நடத்துவார். அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரே, நம்ம ஏன் கவலைப்படணும், நம்ம ஏன் அதுக்காக வாரம் கொடுக்கணும். எனக்காக யாரையும் செய்து முடித்த தேவன் என்னோடு இருக்கிறார். இன்னைக்கு முடிந்தது என்ற வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுகிறாரு. கலாத்தியர் 3:13 எதையெல்லாம் அவர் நமக்காக சுமந்து முடித்தார் என்று கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சாபத்துக்காக செய்து முடித்து விட்டார். முன்னோருடைய சாபங்கள், பாவங்கள், பரம்பரை பாவங்கள் எல்லாத்தையும் அவர் செய்து முடிச்சுட்டார். நமக்காக சிலுவையில் சுமந்து முடிச்சுட்டாரு. இனிமேல் நமக்கு அந்த பாவமும் சாபமும் கிடையாது. நம்மளாம் விடுதலை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். அவர் நமக்காக செய்து முடித்த அந்த வேலையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து சொந்தமாக எடுத்துக்கொள்ளும் போது எல்லாத்தையும் அவர் முடிக்கிறார். உலகத்தில் நமக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த காரியத்துக்கும் அவர் நமக்காக இருக்கிறார். நமக்காக அவர் கவலைப்படுகிறார். நம்மை அவர் விசாரிக்கிறார். நம்முடைய பாவங்களை, நம்முடைய நோய்களை, வியாதிகளை, பலவீனங்களை, பாவங்களை, துக்கங்களை எல்லாம் சொன்னது முடிச்சுட்டாரு. ஒன்று கூட பாக்கி கிடையாது. எல்லாத்தையும் உனக்காக செய்து முடித்தேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறாரு.
நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறைய காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தேன், நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க அப்படிங்கிற நம்ம வந்து ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் ஒப்புக்கொடுப்போம். சின்ன காரியங்களும் சரி, பெரிய அவருக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஒன்றுதான். அவருக்கு ஒப்படைக்கும் போது அவருடைய சில அதை முடித்து தருகிறார். வந்து நாம் எந்த பயந்த காரியத்தை அவர் நன்மையாக முடிப்பார். பயந்த காரியத்தை நன்மையாக முடிப்பார். நிறைய சாட்சியங்களுடைய வாழ்க்கையில் சின்ன காரியம் பெரிய காரியங்கள் ஆண்டவரை முன்னால் வச்சு போகிற எல்லா காரியங்களும் அவர் என்ன செய்கிறார்? செம்மையாக நடத்தி முடிப்பார். மனிதன் அல்ல, அவர் மனிதன் மூலமாக யாரை எதனால வந்து இந்த பொறுப்பை வந்து அவரோட சகோதரர்கள் கொடுத்தாங்க, எதுக்காக பிரமாணம் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம வேத வசனங்களை பார்க்கும்போது சங்கீதம் 69:8 என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியமானேன். இது பார்த்தீங்கன்னா இயேசு கொடுத்த ஒரு உணர்வு தான். அவங்க சகோதரர் வந்து எந்த காலத்துலையுமே அவங்க வந்து ஆண்டவர் வந்து ரட்சகராக ஏற்றுக்கொள்ளல. இந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஆண்டவர் வந்தாங்க, ஆனால் அந்த சகோதரர் வந்து கடைசி ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறத நம்ம ஒரு பைபிள் வசனமாக மூலமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வசனங்களை பார்க்கும்போது அவருடைய புத்தி குறித்து உண்டான புத்தி வேலைகள் பண்ணி வச்சுக்கோது என் நிதிகளுடைய நிபந்தனைகள் என்று இந்த சங்கீதத்தை பிரதர் சொல்றாரு. ஏன்னா அவங்க பிரதர் சொல்ற அந்த அளவுக்கு அவங்க வந்து காயப்படுவாங்க. இதே மாதிரி லூக்கா 19 வருஷத்தை வசிக்கும்போது அப்பொழுது அவருடைய தாயத்தை சொல்வதும் வந்தார்கள். எனக்கு அவர்களுடைய அவர்கள் சேரக்கூடாது. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதனுடைய செயலோட எனக்கு தாயும் எனக்கு சகோதரன் என்றார் என்று சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து உலகத்தில் வந்ததுக்கு உண்டான முதல் காரணம் வந்து ஒரு வாழ்வில் வச்சுக்கவும் பாவத்துக்கு உதவியாகவும் வந்தார். இதில் வந்து அவரோட வசனத்தை கேட்டு அவர் என்ன நடக்கிறது அவர் வந்து முதலிடம் கொடுத்தாரு. இதுதான் வசனம் மூலமாக பார்த்துருக்காங்க. அவர் சகோதரனுக்கு அவருடைய தாயார் பண்ணும்போது அவங்க வந்து அவர் யார் எனக்கு சகோதரன்னா என்னோட பேச்சு என்னோட வசனத்தை கேட்டு அதற்கு செய்வது தான் என்னோட சகோதரர் அப்படின்னு சொல்லுவார். இந்த வசனத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்க போனா ஆண்டவர் வந்து அதனால அவங்களோட சகோதரனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜான் அப்போஸ்தலர் யோவானை பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பைபிள் எழுதவே பார்த்தீங்கன்னா சுற்றுலும் அன்பான சீசன் அப்படின்னு பாருங்க. அவரோட வரலாறு பார்த்தீங்கன்னா இயேசுவோட யோவானோட கூட வந்த சகோதரன் யாரும் பெரிய யாரும் சொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட தாயார் வந்து சலோமிங்கிற ஆசிரியர், அந்த சலோமியோட மரியாதை அவங்க வந்து சிறு நடைபெறாங்க. அவங்களுக்கே வந்து ஆண்டவரோட அவங்க வந்து கிறிஸ்தவனோட அதாச்சோட அசியனாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சலோமியை வந்து இயேசுடைய வேதாந்தமாக பார்க்கணும். அப்படின்னு பார்க்கும்போது அந்த சலோமி அவர் வந்து யோவான் 3 பேருமே வந்து இயேசு கூட எல்லா ஊர்களுமே உதவி செய்வதாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் அதுபோல யோவானுடைய தாயார் சலோமியும் அதிகம் வந்து இளம்படுறாங்க. ஆனால் ஒரு கணவரோட அவகாசம். அதனால் ஆண்டவர் வந்து அவரோட தாயோட தலைமைக்கு எதிராக இருக்கிறாங்க. சகோதரர் இருந்தாங்கன்னா விசுவாசத்தினோட வச்சுக்கப்படுகிற அன்புடைய அப்போஸ்தலர் ஜானோட யோவானோட பொறுப்பாக வந்து பண்ணுவார். அதனால் அவர் வந்து இயேசு வந்து அவங்க மாவட்டத்தில் அந்த ஸ்திரீயை என்ன சொல்கிறார், ஸ்திரீ அப்படிங்கிறது வந்து ஒரு தலைவார்த்தை வந்து இல்லைன்னா இதே மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வார்த்தை. இதே வந்து அந்த 2ஆம் பார்த்தீங்கன்னா அம்மான்னு சொல்கிறாங்க. அந்த மூல பாஷை இதோட வந்து அந்த ஸ்திரீயை வந்து அம்மா அதை மொழிபெயர்ப்போட பிரச்சனை வந்து அவர் வந்து ஒரு
வரும்போது அந்த கடைசி 3 வருஷம் 3 வருஷம் ஆரம்பம் 3 வருஷம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ எல்லாருக்கும் முன்னாடி 12 சீசன் பார்த்தீங்கன்னா வெளியே போச்சு சாப்பாடு இருப்பாங்க சரியான இருப்பாங்க. ஆனால் சிவில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் கிடையாது. அதில் இருந்தது பார்த்தீங்கன்னா ஆண்கள் பார்த்தா எவ்வளோ தான் இருக்காங்க. அது எல்லாத்தையும் காரணம். அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா மறுநாள் இந்த யோனோட அம்மா சமர்த்தி மனிதர் இருந்தாங்க. அதனால வந்து யோவான் பேரும் வந்துச்சு போயிடுவான். ஆனால் யோவான் வந்து தைரியம் இருந்தாங்க. அதனால தான் யோவான் வந்து அவர் வந்து இந்த நம்பிக்கை அப்படின்னா அம்மாவை வச்சுட்டாங்க. அம்மாவை கடைசி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஆண்டவர் கிடைக்கிறார். அதுக்கப்புறம் என்னன்னா யோவான் வந்து சிலுவை இந்த யோவான் சிலுவை கொடுத்தாங்க. அதனால இவர் சொல்றது பார்த்தோம்னா வந்து நேரில் பார்த்து சாட்சி அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அது கொடுத்தாங்க சிஸ்டம் கிடையாது. பேரண்ட் சாட்சி ஏன்னா இந்த சம்பவம் வந்து 10 நடக்கிறது எல்லாரும் போயிட்டாரு. அதனால இந்த சம்பவம் வந்து அப்புறம் எந்தெந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையுமே மஸ்கா மொழியில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த மதனாசிரியர்கள் அரண்மனையில் கல்லறைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள்லாம் போகும்போது எல்லா விஷயத்துக்கும் வந்து ஆண்டவர் கூட சிலர் இருப்பாங்க சிலர் இருக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்துக்கும் ஆண்டவரோட கடைசி இருக்கும். எதனால தான் அவர் வந்து ஆண்டவர் வந்து அவரோட பராமரிப்பு வந்து அம்மாவோட பராமரிப்பு வந்து இந்த மூலமாக வந்து என்ன கொடுத்தாரு அப்படின்னா ஆண்டவர் வந்து உலகத்தில் வந்து சொல்லக்கூடாது. ஆனால் அவருக்கு சில தனிப்பட்ட உலகத்துக்குள்ள ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் பிடிச்சிருக்காரு. அவர் வந்து கொஞ்ச நாள் பிடிச்சிட்டு போகலாம். ஆனால் குடும்பத்தில் ஒரு உலகத்தில் செய்யக்கூடிய நல்லதை வந்து செய்யறது வந்து நம்மளுக்கு வந்து உண்மையாக நம்ம வந்து வெளியே வந்து எப்படி பண்ணாரு அப்படிங்கிறது என்ன மாதிரி பண்ணாரு என்ன மாதிரி அவர் சந்தித்தாரு கொடுத்தாரு மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா அந்த தீர்வசம் நிறைவேறு அதாவது இந்த சிலை காலம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி அதாவது ஏற்கனவே உலகத்துக்கு முன்னாடி வந்து நிறைவேற்ற வீட்டுக்கு திட்டம் அது ஆரம்பத்தில் தெரியும். அதனால் ஆண்டவர் வந்து அதுக்கு தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தீர்வசம் நிறைவேற்றது அவங்க வந்து ஒரு இலக்கியம் இருக்கிறாங்க. மக்கள் வந்து குழந்தை பண்ணாங்க. அது வந்து அவங்க வந்து தீர்வசம் நிறைவேற்றது தீர்வசம் நிறைவேற்றது சிறப்பு முறையினா அந்த குடும்ப அவரோட அம்மாவோட அந்த பராமரிப்பு வந்து பண்ணுறாரு. யோவானும் அந்த குடும்பம் அந்த சொல்லுவதற்கு அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்து தீர்வு நடவடிக்கைகள் ஆனால் இதில் வந்து சொல்கிறார் பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு அப்புறம் உண்மையான சிசித்துவம் வந்து இன்று வரை மதியான சரி யோவான சரி அந்த சிசித்துவம் வந்து அந்த உண்மையான விஷயம் அதாவது எந்த சூழல் ஒரு கடைசி சிவகத்தில் வந்து விஷயம் திருச்செந்தூர் நிறைவேற்றுவாங்க. ஆனால் மனதில் வந்து அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் சொல்லியிருந்தாங்க நிறைய அளவுக்கு போவாங்க. அது வந்து ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த தமிழ்காக அது வந்து அந்த ஒரு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வந்து அதாவது வரலாற்று வந்து அதற்கு மேலே விசேஷம் வந்து எதுவான மலையாளம் வந்து ஆனால் ஆண்டவரோட திட்டத்தின்படி அவரோட கோபுரமான அவருடைய தாயார் அவரோட விசுவாசத்தை மரணத்தை வந்து கொண்டாரு. அவரோட மரணோட மரணம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை செய்வதால் ஒரு